Dear children, let me continue the scientific notation exercise 2.8 now. First, let me discuss about scientific notation. Do you ever hear this word? Yes, I think you have already learnt in 8th standard. Already 8th standard நீங்கள் படிச்சிருக்கீங்க scientific notation என்னன்றது. ஸோ அதை பற்றின சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் எர்த் ஏதாவது கேல்குலேஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது அப்படின்னும் போது அதை ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் எப்படி, அதாவது ஹியூஜ் வேல்யூ ஆர் ஸ்மால் வேல்யூ எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். Expressing a number n in the form of n equal to a into 10 power n where 1 less than or equal to a less than 10 and n is an integer called as scientific notation. So scientific notation ஓட definition இதுதான் உங்களுக்கு. ஸோ அதனோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n equal to a into 10 power n இது ஃபார்மில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இதனோட கண்டிஷன் பாருங்கள். n கேன் பி an இன்டீஜர் நம்பர், அதாவது இன்டீஜராக இருக்கலாம்னு சொல்ல வராங்க. இன்டீஜர்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னன்ற வேல்யூ இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஏ வேல்யூ என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க பாரு. ஏ வேல்யூ மஸ்ட் பி 1, லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 less than or equal to a less than 10. அப்போ ஏன்ற வேல்யூ எந்த லிமிடேஷன்ஸில் இருக்கணும், 1 less than or equal to கொடுத்துருக்காங்க. அப்போ 1 எடுத்துக்கலாம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி less than 10 சொல்லிட்டாங்க. less than 10 சொன்னாங்கன்னா அந்த வேல்யூ என்ன வரும், 9 வரைக்கும். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் இந்த ஏ வேல்யூ நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா ஒரு சிங்கிள் டிஜிட் வேல்யூவாக இருக்கும். எப்படி மீன்ஸ் ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்கும். அந்த ஹியூஜ் நம்பரை எப்படி சிங்கிள் டிஜிட் நம்பராக மாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் மாற்றுறது தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். யூஸிங் 10 பவர் வேல்யூவை நம்ம மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் போது எவ்வளோ பெரிய ஹியூஜ் வேல்யூவாக இருந்தாலும் நம்மளால் இந்த ஏ வேல்யூவை ஒரு சிங்கிள் வேல்யூவாக கொண்டு வர முடியும். சிங்கிள் வேல்யூ மீன்ஸ் உங்களுக்கு ஹோல் பார்ட்டில் சிங்கிள் வேல்யூ இருக்கணும். டெசிமல் பார்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனோட எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. ஸோ நவ் லெட் வி டிஸ்கஸ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் நவ். டெசிமல் நோட்டேஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் 100. திஸ் இஸ் அன் டெசிமல் நோட்டேஷன் கொடுத்துருக்க. டெசிமல் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே மிஸ் டெசிமல் நோட்டேஷன் அப்படின்னு யோசிப்பீங்க. 100 அப்படின்னும் போது பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு எல்லாமே ஜீரோன்றதுனால ஹோல் பார்ட் வேல்யூவில் மட்டும் உங்களுக்கு வேல்யூ இருக்கிறதால ஸோ 100 எடுத்துக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோஸ் வந்து வேல்யூ இல்லாதால் அதை லீவ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு டெசிமல் நோட்டேஷன் தான். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷனாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ்க்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரிமைனிங் வேல்யூஸ் நீங்களே செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ 100 எடுத்துட்டோம். இதை எப்படி நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுடைய டெசிமல் இங்கே இருக்கிறது மீனிங் அது வந்து ஹைட் ஆகிருக்கு. அது உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ 100ன்னு கொடுத்துட்டா அந்த 100க்கு நெக்ஸ்ட்டாக தான் உங்களுக்கு டெசிமல் பார்ட் ஹைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணி இந்த டெசிமல் வந்து உங்களுக்கு வந்து என்னவாக மாறணும், a into 10 power n-ஆக மாறணும். அப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த டெசிமல் உங்களுக்கு இங்கேருந்து மூவ் ஆகுது. ரைட் டு லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. எத்தனை பிளேஸ் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. ஸோ 1 place 2 பிளேஸ்க்கு மூவ் ஆகி இந்த வேல்யூ என்னவா மாறப்போகுதுன்னா 1.00ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த ஏ வேல்யூ பாருங்கள் ஒரு சிங்கிள் வேல்யூவாக கிடச்சிருக்கா பாருங்கள். ஹோல் பார்ட்டில் ஒரே ஒரு வேல்யூ 1ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இன்ட்டு 10 பவர் எத்தனை வேல்யூ மூவ் ஆயிருக்கு, 2 வேல்யூஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ 10 power 2. ஸோ 100 டெசிமல் நோட்டேஷன் ஃபார்ம் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது த வேல்யூ இஸ் 1 into 10 power 2ன்னு எழுத போகிறோம். ஸோ 1.00ன்னும் போது இந்த 00க்கு வேல்யூ இல்லாத நம்ம லீவ் அவுட் பண்ணிவிட்டு 1 மட்டும் மென்ஷன் பண்ணாவே கரெக்ட் தான். ஸோ திஸ் இஸ் இன் டெசிமல் நோட்டேஷன் அண்ட் திஸ் இஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ ரைட் சைட்லேருந்து உங்கள் டெசிமல் வேல்யூ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுதுன்னா பவர் வேல்யூ மஸ்ட் பி பாசிட்டிவ். 10ஓட பவரில் எழுதுகிற பவர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? And see the next example.
1, that is 1000 is given here. Let me take 10,000. நான் 10,000 எடுத்துக்கிறேன். Third example எடுத்துருக்கேன். So 10,000 எடுத்துட்டேன். இந்த value decimal notation இருக்கு. Now how will you change into scientific notation? The decimal value is here. Hide ஆயிருக்கா? So change ஆகும்போது பாருங்க 1, 2, 3, 4. அப்போ என்ன ஆகும்? 1 into 10 to the power of 4. Is it clear children? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் இப்போ டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி இருக்குது. ஹோல் பார்ட் வந்து 0வாக இருக்குது, டெசிமல் பார்ட்டில் வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா சம்ஸு. ஸோ இப்படி இருக்குது, ஹோல் பார்ட் 0வாக இருந்து உங்களுடைய டெசிமல் பார்ட்டில் வேல்யூ இருக்குன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். திஸ் டெசிமல் கோஸ் டு, அதாவது இந்த வேல்யூ கண்டிஷன் எடுத்துங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சிங்க, ஏன்ற வேல்யூ உங்களுக்கு வந்து 1லேருந்து 9க்குள்ளே வரலாம். அப்போ 0லாம் வரக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கிறதால 0 எடுக்க முடியாது. ஸோ 0ன்ற வேல்யூ என்னவாக மாறணும்? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் நம்பராக வரணும். ஹோல் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணாது. அது ஹோல் நம்பர்ஸ்னும் போது 0 அக்செப்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் ஆச்சுன்னா அதுவும் 0 தான் வருது. அப்போ அங்கேயும் நிற்காது. நெக்ஸ்ட் வேல்யூக்கு போங்க, 1ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகி 2 பிளேசஸ் மூவ் ஆகிருக்கு. அப்போ மூவ் ஆகிருக்குன்னா 0, 0, 1 பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ நம்ம எழுத தேவையில்லை அது. ஸோ 1 பாயிண்ட்டுன்னு எழுத போகிறீங்க. 1 பாயிண்ட்டுன்றதை 1ன்னே எழுதிடலாம். கரெக்டாக? இன்ட்டு சேம் 10 to the power, ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டிஷன் உங்களுக்கு ஏ, இந்த ஏ வந்துருச்சு. இன்ட்டு 10 பவர் ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம இந்த சம்மை எழுதிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய வேல்யூ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா இந்த டெசிமல் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆச்சுன்னா 10ஓட பவர் வந்து நெகட்டிவாக வரணும். ஸோ -2. ரைட் டு லெஃப்ட்னா 10ஓட பவர் பாசிட்டிவாக வரும். லெஃப்ட் டு ரைட்னா 10ஓட பவர் நெகட்டிவாக வரும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இஸ் there any doubts children? Now let me see the first sum here. ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். உங்களோட டெசிமல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸாக வச்சுன்னு எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ரோமன் பார்க்கலாம். represent the following numbers in the scientific notation. கொடுத்துருக்குற வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ see the first sum here. ஃபஸ்ட் சம் பாருங்கள். கொடுத்துருக்குற ஃபஸ்ட் சம்மில் வேல்யூஸ் பாருங்கள் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. கொடுத்துருக்குற ஹியூஜ் வேல்யூவை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு மாற்றலான்னு பாருங்கள். இஸ் there any decimals here? இந்த வேல்யூவில் எதனா டெசிமல்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ டெசிமல் எங்கே இருக்குது? லாஸ்ட் வேல்யூவில் டெசிமல் இருக்குது. ஸோ லாஸ்ட் வேல்யூவில் டெசிமல் இருந்துச்சுன்னா அந்த டெசிமல் வேல்யூ வந்து மூவ் ஆக போகுது. எங்கே மூவ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூக்கு வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிங்கிள் வேல்யூ ஹோல் பார்ட்டில் சிங்கிள் வேல்யூக்காக நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுங்கள். எத்தனை டிஜிட்ஸ் தாண்டி அந்த டெசிமல் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். 1 டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 நம்பருக்கு அப்புறம் அந்த டெசிமல் போய் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள். 5.6943. இதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாமே 0ன்றதுனால அதை எழுதவே தேவையில்லை. நம்ம எல்லாமே 0வாக இருந்தால் அதை மட்டும் லீவ் அவுட் பண்ணிவிட்டு இந்த டெசிமல் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு நம்ம 11 டிஜிட்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இன்ட்டு டிஜிட்ஸ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கிறதால ஸோ பவர் வேல்யூ மஸ்ட் பி பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் பாருங்கள். 5.6943 இன்ட்டு 10 பவர் 11. நல்லா ஞாபகம் வச்சிங்க. எல்லாமே ஜீரோஸ் இருந்தால் மட்டும்தான் எழுதாமல் விடலாம். சப்போஸ் லாஸ்ட் டிஜிட் ஏதாவது 1 நம்பர் இருந்தாலும் எல்லா டிஜிட்ஸையும் நீங்கள் எழுதியாகணும். 0 இருந்தால் மட்டும்தான் அந்த டெசிமல் பார்ட்டில் வேல்யூ இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேறு எதனா 1ஓ இல்லை 7ஓ லாஸ்ட் டிஜிட்லையோ இல்லை சென்டர் இந்த டிஜிட்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல பிட்வீனில் சென்டரில் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் அரைஸ் ஆகிற வரைக்கும் எழுதியே ஆகணும். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? எஸ். அண்ட் செகண்ட் சம் 2000.57. இப்போ ஆல்ரெடி பாருங்கள் கொஸ்டின்லேயே உங்களுக்கு டெசிமல் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற டெசிமல் எங்கே போகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் போனால் இது ஃபுல்லாகவே ஹோல் பார்ட் ஆகிடும்.
உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ கிடைக்காது. ஸோ இங்கே இருக்கிற இந்த டெசிமல் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போக போகுது. ரைட் டு லெஃப்ட் மீன்ஸ் த பவர் வேல்யூ மஸ்ட் பி பாசிட்டிவ். ஸோ மூவ் பண்ணுங்கள். எத்தனை டிஜிட்ஸ் மூவ் ஆகும் பாருங்கள். 1 2 3 3 வேல்யூஸ் தான் மூவ் ஆகுது. ஸோ 10 பவர் 3 ஆகிடும். ஸோ அந்த வேல்யூ அந்த டெசிமல் இங்கே இருக்கிற டெசிமல் 2க்கு பக்கத்தில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். 2.00057 சேர்த்து தான் எழுதணும். அந்த வேல்யூ இருக்குது இல்லையா கொஸ்டினில் உங்களுக்கு, அந்த டெசிமல் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ 2.00057 இன்ட்டு 3 பிளேசஸ் மட்டும் மூவ் ஆகிறதால 10 பவர் 3 ரைட் டு லெஃப்டாக இருக்கிறதால பவர் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். உங்களுக்கு ஹோல் பார்ட்டில் 0ன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக பவர் வேல்யூ வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வரணும். அதை மைண்டில் வச்சுங்க. இப்போ இங்கே இருக்கிற டெசிமல் நம்பர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நேச்சுரல் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நேச்சுரல் வேல்யூ வந்து உங்களுக்கு 6 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6க்கு அப்புறம் அந்த பாயிண்ட் போய் ப்ளேஸ் ஆகணும். இப்போ எத்தனை ப்ளேஸ் வேல்யூ மூவ் ஆகணும்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 6க்கு அப்புறம் தான் போய் அந்த வேல்யூ ப்ளேஸ் ஆக போகுது, டெசிமல் வேல்யூ. அப்போ அந்த 6ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம இங்கேருந்து போகும்போது 0 இங்கே 0க்கு முன்னாடி தான் அந்த டிஜிட் வந்து, அதாவது அந்த டெசிமல் வந்து ப்ளேஸ் ஆகும்போது 2 எடுக்கக்கூடாது. நம்ம தெளிவாக புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டெசிமல் வேல்யூ 6க்கு அப்புறம் மூவ் ஆகணும் போது உங்களுடைய வேல்யூ கவுண்டிங் வந்து 7 வருது. லெஃப்ட் டு ரைட்டுக்கு மூவ் ஆகிறதால பவர் வேல்யூ மஸ்ட் பி நெகட்டிவ். ஸோ 6. இங்கே 3 zeros இருக்குது. அந்த ஜீரோஸை போடலாம், போடாமலும் விடலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும்ன்றதுக்காக ஒரே ஒரு 0 அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் வந்து 6 × 10 பவர் -7 போட்டாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். சி ஹோல் பார்ட் இஸ் 0. ஸோ அப்போ என்னது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் வேல்யூ நெகட்டிவ். எத்தனை வேல்யூஸ் மூவ் ஆகணும்னு பாருங்கள். எந்த இடத்துல நேச்சுரல் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 9. இங்கே தான் உங்களுக்கு நேச்சுரல் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெசிமல் மூவ் ஆகணும் பாருங்கள். 1 2 3 4, அதாவது 1 2 3 4 9க்கு அப்புறம் போய் அந்த டெசிமல் வந்து ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ 4 டிஜிட்ஸ் மூவ் ஆகுதுன்னா 9 பாயிண்ட், அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடணும். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்ட்டு லெஃப்ட் டு ரைட்டுன்றதுனால பவர் வேல்யூ நெகட்டிவ் ஆகிடுச்சு. 4 டிஜிட்ஸ் மூவ் ஆகிருக்கிறதால -4 இன்ட்டு 10 பவர் -4ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த சயின்டிஃபிக் நோட்டேஷன் வேல்யூ. இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏ வேல்யூ A இன்ட்டு 10 பவர் Nன்னு சொன்னாங்க இல்லையா, ஜென்ரல் ஃபார்மேட். கேபிட்டல் Nன்னு போட்டால் இது சயின்டிஃபிக் நோட்டேஷனை மீன் பண்ணும். நேச்சுரல் நம்பர்னாலும் உங்களுக்கு N தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் கேபிட்டல் N யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இதை லிசன் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல இந்த Nக்கு மீனிங் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ N இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 10 பவர் N. ஏவோட வேல்யூ மாதிரி இருக்கா பாருங்கள். சிங்கிள் வேல்யூ, நமக்கு ஹோல் பார்ட்டில் சிங்கிள் வேல்யூ, இங்கேயும் ஹோல் பார்ட்டில் சிங்கிள் வேல்யூ. ஸோ சிங்கிள் வேல்யூ, இயர் ஆல்சோ சிங்கிள் வேல்யூ. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இது மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10ஓட பவரில் இன்டீஜர்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்துருக்கும் உங்களுக்கு. இஸ் there any doubts children? No. And next, second Roman. Write the following numbers in decimal form. This is in scientific notation. Scientific notationல இருக்கிறத டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். அந்த ஃபஸ்ட் ரோமனில் டெசிமல் நோட்டேஷன்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து டெசிமல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். டேக் த ஃபஸ்ட் சம் எடுத்தாச்சு. see the power value. பவர் வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூன்னும் போது நமக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் டெசிமல் பார்ட் மூவ் ஆகுச்சு. ஞாபகம் இருக்கா? ரைட் டு லெஃப்ட்டுக்கு மூவ் ஆச்சு. அப்போது உங்களுக்கு இந்த வேல்யூவில் பவர் வேல்யூ செக் பண்ணுங்கள். 6 இருக்குது. இந்த டெசிமல் பார்ட்டில் எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். 3 டிஜிட்ஸ் இருக்கா? அப்போ 3 டிஜிட்ஸ் இருக்குன்னும் போது உங்களுடைய ஜீரோஸ் வந்து உங்களுடைய ரைட் சைடில், அதாவது டெசிமல் பார்ட்டில் தான் ஆட் ஆகணும். பாருங்கள். 3.459 இன்ட்டு 10 பவர் 6ன்னும் போது இந்த இடத்துல 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. இந்த பவரில் என்ன இருக்குது? 6 டிஜிட்ஸ், அதாவது 6 இருக்குது. பவரில் உங்களுக்கு வேல்யூ 6 இருக்குது. அப்படின்னும் போது இன்னும் வந்து உங்களுக்கு 3 வேல்யூ மிஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். டெசிமலை ரிமூவ் பண்ணிடணும். 3 4 5 9, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 3 வேல்யூஸ் இன்னும் நமக்கு வேணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்?
3 zeros ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. செக் பண்ணி பாருங்கள், ரீசெக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூ டெசிமல் ரிமூவ் ஆகிடுச்சு. டெசிமல் இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இங்கே இருக்கிற டெசிமல் 6 வேல்யூ மூவ் ஆகிடுச்சு லெஃப்ட் டு ரைட்டுக்கு. 1 2 3 அதுக்கு பதிலாக நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூ இந்த டெசிமல் நோட்டேஷன் சயின்டிஃபிக் நோட்டேஷனோட ஆன்சரோட வெரிஃபை பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 பவரில் 6 வந்துருச்சா? லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோஸ்ன்றதுனால அதை மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு கொஸ்டினில் 3.459 × 10⁶ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பவர் வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பவர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். இந்த பவர் வேல்யூவும் இங்கே இருக்கிற டெசிமல் பார்ட் வேல்யூவும் வச்சு தான் நம்ம ஜீரோஸ் அடிஷனே வந்து ஜாயின் ஆகும். கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஸோ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3.459 × 10⁻2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு சம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இப்போ 10⁻2ன்னு இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய வேல்யூ வந்து அதாவது ரைட் சைடில் தான் நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க. ரைட் சைடு எப்பவுமே பாசிட்டிவ்னா ரைட் சைடு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரைட் சைடுன்னும் போது இந்த டெசிமல் எத்தனை வேல்யூ மூவ் ஆகணும்? 2 வேல்யூஸ் தான் மூவ் ஆகணும். இந்த இடத்துல 6 வேல்யூ மூவ் ஆச்சு இந்த டெசிமல். இந்த இடத்துல 2 வேல்யூஸ் தான் மூவ். அப்போ டெசிமல் எந்த பிளேஸ்க்கு வரும்? 1 வேல்யூ அண்ட் தென் 2 வேல்யூ. அப்போ இந்த டெசிமல் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 345.9 இஸ் த ஆன்சர். ஸோ உங்களுடைய இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொஸ்டின் டெசிமல் ஃபார்முக்கு மாற்றும் போது இந்த மாதிரி மாற்றணும். அப்போ என்ன புரியுது உங்களுக்கு பாருங்கள், இந்த பவர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த டெசிமல் வேல்யூ மூவ் ஆகணும். அது எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டெசிமல் பார்ட் மூவ் ஆகிடும். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? ஸோ நீங்கள் செக் பண்ணும் போது பவர் வேல்யூ பாசிட்டிவான்னு செக் பண்ணணும். அந்த வேல்யூ இந்த டெசிமல்லேருந்து எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகுதுன்றதை போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் 5.678 × 10⁻4. 10⁻4ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த டெசிமல் பார்ட்டில் எத்தனை வேல்யூ இருக்குது? 3 வேல்யூ இருக்குது. இங்கே பவரில் எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ இருக்குது. இப்போ எத்தனை வேல்யூ மிஸ் ஆகுது? ஒரு வேல்யூ தான் மிஸ் ஆகுது. அந்த ஒரு வேல்யூ என்ன ஆட் பண்ண போகிறீங்க? 0ன்னு ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ மூவ் பண்ணுங்கள். 5.678 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 தான் மூவ் ஆயிருக்கு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 4. அந்த இல்லாத 4க்கு நம்ம 0ன்னு ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0ன்னு ஆட் பண்ணி இந்த டெசிமல் 4th வேல்யூக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ பவர் வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்னு சொல்லிட்டு நிதானமாக வந்து வீடியோவை 2 முறை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் வேல்யூ பாருங்கள், 56,780. ஸோ ஃபைனல் ஆன்சர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து டெசிமல் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் தேர்ட் சம் 1.00005 × 10⁻−5. பவர் வேல்யூ நெகட்டிவ். பவர் வேல்யூ நெகட்டிவ்னா உங்களுக்கு ஜீரோஸ் எங்கே ஆட் ஆகும்னா ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகும். பவர் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் ஜீரோஸ் வந்து பேக்கில் ஆட் ஆகும். தேவைக்கு ஏற்ற வேல்யூஸ், அதாவது தேவைக்கு ஏற்ற ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும். தேவை இருந்தால் ஆட் ஆகும், இல்லைன்னா வந்து ஆஸ் இட் இஸ் ஆன்சர் அப்படியே கூட வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன். 5.678 இந்த வேல்யூவை எடுத்துக்கிறேன். × 10⁻3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் 3, உங்களோட டெசிமல் பார்ட்லேயும் 3 பாசிட்டிவ்ன்றதுனால உங்களோட ரைட் சைடில் தான், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வேல்யூஸ் வந்து அடிஷனில் போகணும். இப்போ இந்த வேல்யூ சேம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த டெசிமல் எத்தனை பிளேஸ் மூவ் ஆகணும்னு சொல்கிறது தான் இந்த பவர் வேல்யூ. அப்போது 1 2 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 5678. உங்கள் டெசிமல் இங்கே வந்துருச்சு, அதை போட தேவையில்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது வந்துடும். ஸோ இப்போ இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see the third sum 1.00005 × 10⁻−5. பவர் வேல்யூ நெகட்டிவ். அப்போ ஃப்ரண்ட்டில் ஜீரோஸ் ஆட் ஆக போகுது. ஃப்ரண்ட்டில் ஜீரோஸ் ஆட் ஆகணும்னா இந்த டெசிமல் வேல்யூ எத்தனை பிளேஸ் மூவ் ஆகணும்? 5 பிளேசஸ் மூவ் ஆகணும். ஆல்ரெடி ஒரு பிளேஸ் இருக்குது, அதாவது 1ன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். 1 ஒரு பிளேஸ் மூவ் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வேல்யூவே இல்லை. அப்போ எத்தனை ஜீரோஸ் போடுவீங்க? 4 ஜீரோஸ் போடுவீங்க. ஸோ இந்த டெசிமல் ஒரு பிளேஸ் மூவ் ஆகிடுச்சு. அடுத்த பிளேஸ் வேல்யூ இல்லாததால் 0 ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. 4 ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டீங்க. இங்கே இருந்த 1 உங்களுக்கு 5 பிளேசஸ் மூவ் ஆகிடுச்சு. இந்த பவரில் இருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி 1 2 3 4 5.
அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 0. Some value is given. Is it clear, children? Yes. And then last fourth sum, 2.53009 into 10 power minus 7. ஸோ சிம்பிளாக எடுத்துங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து எலாபரேட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிங்க. -7 இருக்குது. ஸோ -7 போது உங்களுடைய ஜீரோஸ் எங்கே ஆட் ஆகணும்? ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகணும். இங்கே ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் எப்பயுமே இருக்கும், கரெக்டாக? அப்போது இங்கே -7 இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. இன்னும் எத்தனை டிஜிட்ஸ்க்கு நம்ம வேணும்? 6 டிஜிட்ஸ் வேணும். எங்கே எழுதணும்? ஃப்ரண்ட் சைடில் எழுதணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃப்ரண்ட்டில் ஜீரோஸ் வந்து 6 ஜீரோஸ் ஆட் பண்ண போகிறீங்க. 2க்கு முன்னாடி 6 ஜீரோஸ் ஆட் ஆகணும். ஆட் ஆகிடுச்சு. ஸோ டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பவரை வச்சுட்டு தான் இந்த ஜீரோஸ் அடிஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் பேக் சைடில் ஜீரோஸ் ஆட் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருந்தால் ஃப்ரண்ட் சைடில் ஜீரோஸ் ஆட் பண்ணுங்கள். டெசிமல் வேல்யூவை மூவ் பண்ணி பாருங்கள் இந்த பவர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். If you have any doubts, you can ask in the class group. Thank you, children. Have a nice